இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க எதுக்கு வர சொன்ன? என்ன இதெல்லாம்? நாம இப்போ ஒரு இடத்துக்கு போய் பொங்கல் சீர் கொடுக்க போறோம். யாருக்கு? கல்யாணமான புது ஜோடிக்கு. எல்லாம் சுத்தி வளைச்சுதான் பேசுவியா? யாருன்னு நேரா சொல்ல. சரி சொல்றேன். எனக்கு மீனாட்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா படிச்சோம். அவ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவ ஹஸ்பண்ட் சைடும் சப்போர்ட் இல்ல. எனக்கு அவ ஃபோன் பண்ணிருந்தா. அப்பதான் தனக்கு கல்யாணமான விஷயத்தையும் பொங்கல் பண்டிகைக்கு சீர் கொடுக்க எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணி சொன்னா. அவ அப்படி சொன்னதும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் நாம அவளுக்கு பொங்கல் சீரு கொடுத்து சந்தோஷப்படுத்தலான்னு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் உனக்கு கால் பண்ணேன். நாம அவ வில்லேஜுக்கு போய் இந்த பொங்கல் சீரை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவளும் என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. தாயி, நான் பிறந்ததுல இருந்தே பூ விக்கிறேன். நான் மட்டும் என்ன பிறந்ததுல இருந்தே தலையில பூ வைக்கிற? நீ பிறந்ததுல இருந்து பூ விக்கிற? என்னால நீ ஏமாத்த முடியாது. இப்போ உனக்கு பூ வேணுமா வேணாமா? கொஞ்சம் இரு, ஏன் அவசரப்படுற? இங்க பாரு மீனாட்சி, பூவை இப்படி மோந்து மோந்து பாக்காத, பூ வாடிடும். என்ன உளறிட்டு இருக்க? ஆமா, புதுசா கல்யாணமானவ நீ. உன் பெருமூச்சு பட்டாலே இந்த பூ வாடிடும். பேச்ச பாரு, பேச்ச பாரு. எங்களை மாதிரி புது பொண்ணு வச்சுக்கதா கடவுள் பூவையே படிச்சிருக்காரு. எங்களோட மூச்சு காத்து பட்டாதான் பூவுக்கே புண்ணியம் கிடைக்கும். ஐயோ, எதுக்கு தலையில கை வச்சிட்டு இருக்க? பூ வைக்க வேண்டியது தலையில, கை வைக்கலாமா? எம்மாடி, நான் 4 வீடு போய் வியாபாரம் பார்க்க வேணாமா? ஒருத்தி வாயை பார்த்துட்டு நின்னா என் பொழப்பு என்ன ஆகுறது? வாங்கறத வாங்கிட்டு என்ன ஆள விடுமா? சரி, ஒரு 2 முழம் பூ கொடு. இந்த தாயி, காசு நாளைக்கு சேர்த்து தரேன். இங்க பாரு, வியாபாரம் எல்லாருமே தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன மாதிரி கலகலன்னு ஒரு கஸ்டமர் உனக்கு யாராவது கிடைப்பாங்களா? அது என்னமோ நெசந்தான். அதனால ஒரு முழப்பூ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். என்ன இவ பாட்டுக்கு ஒரு முளை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்றா? அடியாத்தி, தேங்க் யூ. கெட்டிக்காரிதான், எங்க இருந்தாலும் பொழைச்சுப்ப. உன் ஃப்ரெண்ட் எந்த ஊரு? மதுரைக்கு பக்கத்துல பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அவ இருக்கா. அவங்க வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன். தெரியாதா? அப்புறம் எந்த தைரியத்துல கிளம்பி வந்த? யார்கிட்டயாவது விசாரிச்சுக்கலாம். அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. அண்ணா, ஒருத்தங்க வீடை தேடி வந்திருக்கோம். அவங்க பேர் மீனாட்சி. அவங்களுக்கு கூட இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பேரு கூட சரவணன். அவங்க வீடா? அவங்க வீடு நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா 5ஆவதா இருக்கிற ஓட்டு வீடு தான். அப்படிங்களா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க தம்பி. உனக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கோம். என்னது பொங்கல் சீரா? ஆமாண்டி,
நீ எனக்கு ஃபோன் பண்ணப்போ இது எங்களுக்கு தலை பொங்கல், பொங்கல் சீர் கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு சொன்னல. ஆ, ஆ, ஆமா. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. நீ சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதான் உனக்கு பொங்கல் சீர் கொடுத்துட்டு போலான்னு என் ஹஸ்பண்டோட வந்தேன். வா, போய் எடுத்துட்டு வரலாம். மீனாட்சி, இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஏய், மீனாட்சி, ரேவதி, ஏய், இப்ப நீ எதுக்கு அழற? நான் அதை நினைச்சு பார்க்கவே இல்ல. போன்ல நான் சொன்னது உனக்கு அவ்வளவு தூரம் பாதிச்சிருச்சா? நாங்க லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது எங்களுக்கு தலை பொங்கல், சீர் கொடுக்க கூட ஆள் இல்லாம அனாதையா இருக்கும்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதத்தான் நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன். நீ என்ன தாய் வீட்டு சேர் மாதிரி இவ்வளவு கொண்டு வந்திருக்க? எனக்கு என்ன பேசுறது, என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலடி. சரி, 2 பேரும் பொங்கல் சீர் வாங்கிக்கோங்க. இந்தா. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க. ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் இப்படி மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பீங்களா? சரி, இன்னைக்கு ஈவினிங் எங்க ஊர்ல கபடி மேட்ச் நடக்க போகுது. நீங்க இருந்து கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும். இல்லைங்க, நாங்க கிளம்பணும். சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். நீங்க 2 பேரும் வந்து பார்த்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமா, அவர்தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, பார்த்துட்டு போலாம். சரிங்க, பார்த்துட்டே போறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நான் மதியத்துக்கு விருந்து சாப்பாடு செய்யறேன், சாப்பிட்டு போலாம். அப்புறம் ஈவினிங் கபடி மேட்சும் பார்க்கலாம்ல. வீட்லயே இருக்க போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஆ, 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 அப்ப நீங்க ஜாலி ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. எங்க ஊரை பார்க்க அப்படியே பச்சை பசேல்னு அழகா இருக்கும். நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்பெஷலான விருந்து ஏற்பாடு பண்றேன்.